அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பிஜேபி நிர்வாகி சிவகுமார் கொலையில் கொலையாளியை சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பிஜேபி நிர்வாகி செல்வகுமார் கொலையில் கொலையாளி மீது துப்பாக்கிச் சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. கொலையாளி வசந்த் என்பவனை காலிலேயே சிவகங்கை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். போலீசார் பிடிக்கச் சென்றபோது அரிவாளால் தாக்கியதால் அவரை சுட்டு பிடித்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓட பார்த்ததால் போலீசார் அவரை சுட்டு பிடித்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பிஜேபி நிர்வாகி செல்வகுமார் கொலையில் கொலையாளியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கொலையாளி வசந்த் என்பவனை போலீசார் காலிலேயே சுட்டு பிடித்திருக்கிறார்கள். போலீசார் அவரை பிடிக்கச் சென்றபோது அரிவாளால் தாக்கியதால் அவரை போலீசார் சுட்டு பிடித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பிஜேபி நிர்வாகி செல்வகுமார் கொலையில் கொலையாளி மீது துப்பாக்கிச் சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. கொலையாளி வசந்த் என்பவன் காலிலேயே சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். போலீசார் அவனை பிடிக்கச் சென்றபோது அரிவாளால் தாக்கியதால் அவரை சுட்டு பிடித்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபரூக், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சிவகங்கையில் அருகே இருக்கக்கூடிய வேம்பங்குடி கிராமத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் செல்வகுமார் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பால் நடு ரோட்டில் வைத்து இரவு நேரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்புகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்திலும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் போன்றவற்றில் ஈடுபட்டார்கள். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவரிடம் வாக்களித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றார்கள். இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக பெரும் பதட்டத்தை சிவகங்கையில் ஏற்படுத்தி வந்த நிலையில் காவல்துறை ஒரு 5 பேர் சந்தேகத்தின் பேரில் 5 பேரை பிடித்து விசாரித்து வந்த நிலையில் இன்று இந்த குற்றவாளிகளில் ஒருவனான வசந்த் என்பவர் தப்பிக்க காவலர்கள் மீது கடுமையான முறையில் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். அப்பொழுது காவலர்கள் அவரை சுட்டு பிடித்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் சிவ சார்பு ஆய்வாளரான பிரதாப் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த துப்பாக்கி சூடப்பட்டவரும் காவலரும் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பல கொலை சம்பவங்கள் சிவகங்கையில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று குற்றவாளி ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஃபரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.